சித்தக்க உணவே மருந்து மருந்து உணவு. நம்ம அன்றாட வாழ்வியல் முறையும் சித்த முறைப்படி சித்தர்கள் சொல்கிறதுபடி வாழ்ந்துட்டே வந்தோம் அப்படின்னா நோயில்லா அணுகா விதி நமக்கு வந்துடும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஒன்றும் இல்லை, சின்ன விஷயந்தான். காலையில் எழுந்தவுடன் எதையெல்லாம் பார்க்கலாம், அன்னைக்கு பொழுது நன்றாக போகும் அப்படிங்கிறது. அடுத்தது எதெல்லாம் பார்க்கக்கூடாது. இது ரெண்டுமே சயின்டிஃபிக்காக பார்த்தோம், சைக்காலஜிக்கலி பார்த்தோம் அப்படின்னா எதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்கன்னு முதல்ல பார்த்துட்டே வரலாம். இதெல்லாம் பார்த்தா நமக்கு நல்லாவே ஒரு உள்ளுணர்வு, அடுத்தது நம்மளோட இன்னர் கான்ஃபிடன்ஸ், நம்மளோட தன்னம்பிக்கை கூடும். இந்த தன்னம்பிக்கை கூடும் போது நம்மளோட அன்றாட செயல்கள் வந்து நல்லதை நோக்கியே போகும், நம்ம முன்னேற்றத்தை நோக்கியே போகும். முன்னேற்றத்தை நோக்கி போகும்போது மனசோர்வு இல்லாமல் இருக்கும். மனசோர்வு இல்லாத போது நம் மனம் நல்ல கிளர்ச்சியாக இருக்கும்போது நல்ல பொருட்களை சாப்பிடணுங்கிறத தோணும். நல்ல பொருட்கள், ஹெல்த்தியான பொருட்களை சாப்பிடும்போது நமக்கு நோய் வராது. இது இப்படியே சயின்டிஃபிக்காக சைக்காலஜிக்கலி நம்ம பார்த்துட்டே வரலாம். அதுக்கு முன்னாடி சித்தர்கள் என்னென்னலாம் பார்த்தா அன்னைக்கு காலை எழுந்தவுடன் என்ன பார்த்தா நமக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்கங்கிறத பார்த்துட்டே வரலாம். முதல் விஷயம் வந்து தாமரைப்பூ. தாமரைப்பூ மட்டும் இல்லைங்க, எந்த ஒரு பூவை பார்த்தாலும் நமக்கு மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? ஒரு பூ மலர்ந்துருக்கு அப்படின்னு. அதை காலையில் எழுந்திரிச்சோன்னா தாமரையை பார்க்கலாம், கண்ணாடியில் நம் முகத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, தங்கம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, தீபம், அடுத்தது சூரியன், முகில் சூழ்ந்த மலை, அதாவது மேகங்கள் சூழ்ந்த மலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கன்றுடைய பசு, அது பார்த்தாலே எல்லாருக்கும் ஒரு தாய்மை உணர்வு ஏற்படும். கண்ணுக்குட்டி எப்போதுமே அழகாக சுற்றி சுற்றி வரும்போது அது பார்க்கும்போது நம்மளும் துள்ளி குதிச்சு நம்மளும் சில எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் கூட வரலாம் நமக்கு. அடுத்தது நமது வழக்கையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, மிருதங்கத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, செஞ்சந்தனம், கடல், வயல், இயற்கையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இயற்கை நமக்கு எப்போதுமே ஒரு ப்ரொடக்டிவாக தான் நமக்கு எல்லாமே செய்யும். அதாவது அடுத்த முன்னேற்றத்துக்கு தான் எல்லாமே நமக்கு செஞ்சு கொடுக்கும். ஏன்னா நம்ம இயற்கை சீற்றம் செய்து அப்படின்னாலே நமக்கு அதுக்கு முன்னாடி நம்ம இயற்கைக்கு ஏதாவது நம்ம துரோகம் செஞ்சுருப்போம் இல்லையா? அதனால தான் அது திரும்பவும் நம்மக்கிட்ட கோபத்தை காட்டுது. இயற்கையை தாராளமாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே நம்மளோட இன்னர் கான்ஃபிடன்ஸ், நம்மளோட தன்னம்பிக்கையை வளர்க்கக்கூடிய பொருட்களாக வந்துட்டே இருக்கு பாருங்களேன். எதெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு கூட சித்தர்கள் சொல்கிறாங்க. எதெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு பார்த்துக்கலாமா? எண்ணெய் தேய்த்த தலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எண்ணெய் தேய்த்த தலை வந்து நமக்கு எப்படி ஃபேஸில் கொஞ்சம் எண்ணெய் வந்துடும், அந்த ஃபேஸே கொஞ்சம் டல்லாக இருக்கும். அப்புறம் அடுத்தது வந்து தலை முடி விரித்த போது நம்ம ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்கும். இது ரெண்டுமே பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. கிழிந்த ஆடை பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இதுவும் இன்னர் கான்ஃபிடன்ஸை குறைக்கக்கூடியது. நம்ம ஒரு கிழிந்த ஆடையை பார்த்தாலே, ஒரு காவி உடையை பார்த்தாலே நமக்கு ஒரு சில மாதிரி வெறுப்பு வரும். அன்னைக்கு பொழுது வந்து நல்லாவே போகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அழுதுகிட்டே இருக்கிறவங்க யாரையும் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. பாம்பு, பூனை, எருமை, உலக்கை, முரம் இதெல்லாம் பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே நம்ம வேலை செய்யக்கூடிய வஸ்துக்கள் அப்படின்னு சொல்லலாம். வேலைக்கு உதவக்கூடிய வஸ்துக்களாக இருந்தாலும் முரம் அப்படின்னா ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், முரம், உலக்கை எல்லாமே நம்ம அதிகமான உழைப்பு தரக்கூடிய, உழைப்பு நம்ம கிட்டேருந்து வாங்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள். இதெல்லாம் பார்த்தா அன்னைக்கு வந்து நமக்கு பொழுது வந்து நிறைய வேலையோடு போகும்னு சித்திரம் நினச்சாங்கன்னு தெரியாது. ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள், அதே மாதிரி ரொம்ப இந்த சாமான்லாம் தேடி போகணும் கூட கிடையாது. நம்மளோட வழக்கையை பார்த்தாலே போதும்னு சித்திரம் சொல்கிறாங்க. அதே மாதிரி கண்ணாடியில் நம்மளோட முகம் பார்த்தா போதுன்றாங்க. இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் நம்ம செய்யும் போது அன்னைக்கு பொழுது நம்மளுக்கு ரொம்ப நல்லா போகும். ஒவ்வொரு நாளும் பொழுதும் நமக்கு நல்ல விதமாக போய்கிட்டு வந்தாலே நமக்கு நோயில்லா விதி நமக்கு கிடச்சிரும். சின்ன சின்ன விஷயங்கள் தான் அப்படின்னு நம்மளை புறம் தள்ளாமல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலை உணவும் ஒவ்வொரு நாள் செய்கையும் நம்ம கவனிச்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நம்மளை நேசிப்பது, பிறரை நேசிப்பது, இதை செய்துக்கிட்டே வந்தாலும் மனமும் உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும், ஆரோக்கியமாக வாழும். வேறு எதை பற்றி பேசணும்னு நீங்கள் நினச்சாலும் சரி, தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சித்தா கேரை அணுகுங்க.